தலைநகர் டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது பாஜக. 10 ஆண்டு ஆட்சியை பாஜகவிடம் பறிகொடுத்தது ஆம் ஆத்மி. டெல்லியில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றது பாஜக. 48 தொகுதிகளில் வெற்றி. டெல்லி தேர்தல் வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடிய பாஜகவினர் தலைநகர் டெல்லியில் ஆடிப்பாடியும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டம். அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பாஜகவின் பர்வேஷ் வர்மா டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பு. முதலமைச்சர் ரேஸில் சிர்சாவும் இருப்பதாக தகவல். ஆம் ஆத்மியிடமிருந்து தலைநகர் டெல்லி விடுதலை பெற்றிருக்கிறது. டெல்லி இனிமேல் இரட்டை வேகத்தில் முன்னேறும் என்றும் பாஜகவின் வெற்றி கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. டெல்லி தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோர் படுதோல்வி. கட்சியின் முக்கிய புள்ளிகள் தோல்வி அடைந்திருப்பதால் ஆம் ஆத்மி தொண்டர்கள் அதிர்ச்சி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றும் என்று நம்புவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி. தொடர்ந்து 3வது முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் வாஷ் அவுட் ஆனது காங்கிரஸ். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி. 1,15,709 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் இழந்தார். நோட்டாவுக்கு 3ஆம் இடம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தொண்டர்கள் மகிழ்ச்சி. மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டம். பெரியார் மண்ணில் திமுக பெரும் வெற்றி பெற்றிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரும் டெபாசிட் இழந்திருப்பதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டுக்கு நிதியை விடுவிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது. நிதியை கேட்டால் கடனை மட்டும் தரும் மத்திய அரசு வட்டி கடை நடத்துகிறதா என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். ஆளுநரும் அண்ணாமலையும் அவரவர் பதவியில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. அவர்களின் தடைகளை தாண்டி தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம் என்றும் சூளுரை. ஈரோடு கிழக்கு தேர்தல் வெற்றி. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கான சான்று. வெற்றியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமர்ப்பிப்பதாகவும் வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி. பெரியாரை தொட்ட பிறகு சீமானின் அரசியல் வாழ்க்கை மெல்ல மெல்ல சரிந்து விட்டது. பெரம்பலூரில் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பெற்றிருக்கும் வெற்றி போலியானது. களத்தில் யாரும் போட்டியிடாத நிலையில் திமுக வெற்றி பெற்றிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.
இண்டி கூட்டணிக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுத்திருக்கின்றனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்து. இண்டி கூட்டணி கட்டுக்கோப்பாக இல்லை என திருமாவளவன் எக்ஸ் தளத்தில் பதிவு. காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை என்றும் கருத்து. ஆம் ஆத்மி இண்டி கூட்டணியில் இணைந்திருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைத்திருக்கும். ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் ஆம் ஆத்மி ஆட்சியை இழந்திருப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். ஓடும் ரயிலில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட கர்ப்பிணியின் சிசு உயிரிழப்பு. 4 மாத சிசு உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவத்தின் எதிரொலி. காட்பாடி ரயில் நிலையத்தில் பெண் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து ரயில்வே காவல்துறை விழிப்புணர்வு பிரச்சாரம். திண்டிவனத்தில் கல்லூரி மாணவிக்கு செல்போன் மூலம் தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் குமாரை பாக்சோவில் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் அருகே பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். தலைமை ஆசிரியர் விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க சிறுமியின் தாய் மறுப்பு. கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். தங்களின் கோரிக்கையை ஆட்சியர் ஏற்றதால் திங்கட்கிழமை முதல் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர் சம்மதம். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 2வது முறையாக முன்னோட்ட ஒத்திகை. விரைவில் ரயில் சேவை தொடங்க வாய்ப்பு. சென்னை வேளச்சேரியில் தெருநாய் கடித்ததில் 7 மாத குழந்தை உள்பட 2 குழந்தைகள் படுகாயம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி மாயமான 30 பேரை தேடும் பணி தீவிரம். 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். கட்டாக்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டி. விராட் கோலி விளையாடுவார் என அணி நிர்வாகம் தகவல். நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் வரும் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.